நான் எத்தனை இதுல வந்தோமோ மீட்டிங்க போயிடும். அதனாலதான் இந்த மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனாலே அம்மா அப்பாவை முதல்ல தெய்வமா வணங்கி, இப்ப நாம் சொன்ன முறைப்படி வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து நாம மூதாதைகள் இறந்த உயிராத்மாக்களே இன்னொரு பிறவிக்கு போக விடாம தடுத்து அவங்க அந்த உயிராத்மாவை குலதெய்வங்களா எண்ணி சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் முந்தி தள்ளி அங்க அனுப்பிய பின் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று என் உடலுக்குள் செலுத்தி எந்த ஞானி அவர்கள் இங்கே பேசினாங்களோ இதை எண்ணி எடுக்கும் போது இந்த சக்தி எனக்குள் வந்து துன்பத்தை தொடக்கும் சக்தி ஆகும். இப்படி நாம செய்து கொண்டோம்னா இன்னொரு பிறவிலிருந்து எப்படி ஒரு மாமரம் தனியான பிற்பாடு தன் வித்தின் தன்மை கொண்டு அது சுவைமிக்கதாகுதோ இதே போல வானத்திலே தோன்றிய இந்த உயிர் இந்த உடலான உணர்வை எடுத்து இருளான நிலையில இந்த சரீரம் பெற்றாலும் அந்த உயிரிலே விளைய வைத்த அந்த உணர்வுகள் அனைத்தும் ஒளி சரீரமாகி வெளியிலே இருப்பது கனி. அதான் விஜய தசமி. நாம் அந்த உயிர் ஒன்னா இங்க வருது. ஒரு புழுவா பிறக்கும் போது 3 அறிவு வருது. அப்ப கண்ணு தெரிய போகும்போது 4வது அறிவு வருது. அதே சமயத்துல 5வது அறிவு போகும்போது மாடு மிருகங்களா தோன்றுது. அப்ப அதுல இருந்து 6வது அறிவு வரும்போது மனிதனாகணும். மனிதனாக போகும்போது 7வது அறிவு என்ன செய்யும்? கெட்டதை நீக்கி நல்லது. நாம் உடல் எப்படி செய்தோம்? கெட்டதை நீக்கிட்டு நல்லது செய்யறோம். நாம் குழம்பு என்ன செய்வோம்? கெட்டதெல்லாம் ஏதாவது சமமாக்கி நாம் சுவையா சாப்பிடுறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த கெட்டது வந்தாலும் அதை நீக்கி அந்த ஞானியின் அருள்சக்தி வேண்டும் என்று இதை கலந்து நம் உடல்ல 7வது அறிவாக விளையிறதுதான் சப்தரிஷி. நாம் 6வது அறிவாகி நல்ல குணங்களை நமக்குள் ஞானியின் அருள்விட்டு நம் வாழ்க்கையில வரக்கூடிய இந்த காரம் மிளகு புளிப்பு விஷம் வேதனையான நிலைகள் உப்பு புளிப்பு எல்லாம் நம்ம வச்சு குழம்பு எப்படி ருசியாக்குறோமோ இதே மாதிரி வாழ்க்கையில புளிப்போ சளிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ வெறுப்போ ஆசமோ எது வந்தாலும் அதை சமப்படுத்துவதற்கு மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று இதை கலந்து நம் உடலை விளைய வைக்கும் போது நாமோ அந்த ஒளியின் சரீரமாக நாமோ இங்கே உருவ சப்தரிஷி உருவாக்குறோம். அதான் மனிதனுடைய செயலே பிரம்மாவை சிறப்பிடித்தார். ஆக இந்த 6வது அறிவு கொண்டவன் நாம் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர். இதான் யானையின் தலையை போட்டு மனிதனின் உடலை போட்டு என்னைக்கு மனித உடல் பெற்றாலும் இந்த விநாயகனுக்கு முழு முதற் கடவுள், இந்த முழு முதற் கடவுள் என்று பெயர் வைக்கிறான். ஆக நாம் ஆதி மூலம் என்று உயிராகின்றது. அது ஒவ்வொரு உடலையும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக பரிணாம வளர்ச்சியாகி நாம் மிருகமாக தோன்றி மனிதனாக தோன்றினோம் என்ற நிலையை காட்டுவதற்கு யானையின் தலையில் போட்டு மனிதனின் உடலை போடுறாங்க. முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை பெற்று ஆக என் உடல்ல இருக்கக்கூடிய இந்த மனிதனை உருவாக்கிய நல்ல குணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா, கணங்களுக்கெல்லாம் இந்த குணங்களுக்கெல்லாம் ஈசனா இருக்கின்ற கணேசா இந்த உயிரை கொண்டு சொன்னாங்க. ஆதி மூலம் என்கிறது யானையின் தலையும் மனித உடலையும் உருவாக்கி இருக்க ஆதியின மூலமாக இருந்தது உயிர். அந்த உயிரை வினைகளை சேர்ந்து இந்த மனிதனாக நாம் வளர்ந்தோம். இந்த நிலையை காட்டுவதற்கு விநாயகா நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகான இந்த மனித உடலை விநாயகனை கும்பிடாம கோயிலுக்குள்ள போகணும்னா அங்க போய் விநாயகனை கும்பிட்டு போட்டுதான் கோயிலுக்கு போகும். எங்க அந்த விநாயகன் யாரும் நினைக்கல. இந்த உடலை நீ நினைச்சு நான் மனிதனா பெற்ற மனித உடலை பெற்று நீ நினைவு கொள் என்றுதான் இந்த விநாயகரை கும்பிட சொன்னாங்க. இந்த அதாவது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூசிகா வாகனா. இப்போ தம்பி கீழே விழுந்துட்டான், அதை நான் பார்த்து சுவாசிச்ச உடனே உயிர்ப்பட்ட உடனே வேதனை ஆகுது. அப்ப இந்த சுவாசிச்சு என்ன செய்யுது? இந்த வாகனமா எடுத்து இவனை காப்பாற்ற போற அந்த குணம் இந்த உடலை எடுத்துட்டு தான் மூசிகா வாகனா. ஆக நான் இந்த வேதனையான நிலையிலே செய்தேன்னா வேதனையான சரீரமாக தான் இருந்தவன். இன்றைய செயல் நாளைய சரீரம். வேதனை இவனை காப்பாத்தினா அடிக்கடி நான் வேதனையாப்பட்ட என்ன செய்யும்? இந்த விஷமாகி உடல் குறுகியது போல அடுத்து மனித உடலை குறிக்கி இன்றைய செயல் நாளைக்கு இந்த மிருகம் விஷத்தை தன் உடலாக கொண்ட அந்த போகும் அப்படிங்கிற அந்த நிலை காட்டுதான் மூசிக வாகனா கணங்களுக்கு அதிபதி. திரும்ப திரும்ப சொன்ன இந்த குணங்களுக்கு அந்த வேதனை தான் அதிகமா போகி அந்த அதிபதி என்ன செய்யும்? அடுத்தா அப்படி சரீரத்தை உண்டாக்கிறோம். மூசிக வாகனா கணங்களுக்கு அதிபதி கணபதி.
என்று வைக்கிறாங்க. அப்ப நான் இது சுவாசிச்சதே வேற எதை சுவாசிக்கணும்? அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு இதை சேர்த்து சுவாசிச்சா அந்த உயர்ந்த நிலைகள் நீக்கி தொல்லையற்ற நிலைகளை உருவாக்கும் நிலைகள். அதை யாரும் சுவாசிக்கிறது இல்லை. ஆக மூசிக வாகனா கணங்களுக்கு அதிபதி கணபதி வச்சுட்டு இந்த பிள்ளை யார்? கடைசியில கேள்வி, ஏன் நான் என் சொத்து என் பிள்ளை என் இது என் வீடு எல்லாம் சொல்றோம். கடைசியில இந்த உடலே நம்மளுக்கு சொந்தமாகிறது. அதனாலதான் இந்த பிள்ளையா இன்னைக்கு உன் உடலும் சிரிப்பி அடுத்தவன் ஏதாவது குறைச்சி பேசி நான் பாக்குறேங்க. இந்த உடல் விட்டு இந்த ஈசனான உயிர் போயிட்டா இந்த நீசனுக்கு என்ன வேலை இருக்குது? தூக்கி எறிஞ்சாலும் கூட யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நாம சொந்தம் கொண்டாடுற உயிரோட இருக்கும்போது லேசா சொல்லிட்டா போறோம், நீ இப்படி சொல்ற பார்த்துக்க அப்படிங்க. நான் வசதியா இருந்தேன்னா அடுத்தாப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா போறோம், அவ்வளவு தூரத்துக்கு சொல்றதா போச்சு உன்னை உதைக்கணும் பாருங்கிறாங்க. ஆனா அதே எல்லா வசதி இருந்தும் இந்த உடல் விட்டு உயிர் ஈசன் போயிட்டான்னு நினைச்சான், தூக்கி போட்டான்னு கவனிக்கிறது யாரு? யாராவது கவனிக்கிறோமா? ஆனா இது நம்மளுக்கு தெரியுது. ஆக அந்த உணர்வு நம்மளுக்கு வருவது எது? இந்த உணர்வு தூங்கிதான் நம்மளை இயக்க செய்யுது. ஆனா அந்த வேதனையான உணர்வு நமக்குள் இருக்கும்போது மனிதனை மாற்றிவிட்டு விஷமான நிலைகள் சொல்லி, அதான் இந்த பிள்ளையார் யார் என்று இன்றைய செயல் நாளைய செயல், முந்தைய செயல் இன்றைய செயல். இதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாக ஆகின்றாய். கீதையில் என்ன செய்கிறார்? இவருடைய நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன், அதுவாக ஆகின்றேன். ஆக இதை நான் நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணி அந்த நல்ல உணவின் சக்தியான அந்த ஞானிகள் எதை சொன்னாரோ இதை உணர்த்திவன் அங்கே இருக்கின்றான். ஆக நான் ஞானியின் அருள் பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அந்த நினைத்த நிலையை கண்ணன் வழி நடத்துகின்றான். நான் நினைக்கிறது கண்ணன் நினைவு. அப்ப நான் ஒரு மாம்பழத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதை நினைத்த பின் மாம்பழம் கூட்டமா போட்டு வைத்திருக்கின்றது. அப்ப அதுக்குள்ள நினைச்சு ஒரு பழம் தான் இருக்குது, பாக்கி வேற பழம் இருக்கு. அது மாம்பழம் என்று போனோம், இதெல்லாம் ஒதுக்கி போட்டு மாம்பழம் எங்க இருக்குது என்று தேடி இருக்கீங்க. அப்ப கண்ணன் நினைச்சுறான், அந்த கண் வழிகாட்டுகின்றான். அன்று கீதா உபதேசம் செய்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ரோட்ல போகும்போது நம்மளுக்கு சாரியா இருப்பது யாரு? இது நல்லது, இது கெட்டது, இது மேடு, இது பள்ளம் என்று நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான் கண்ணன். அதே சமயம் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வு அனைத்து சுவாசித்து உயிரிழச்சி பிரம்மமா இருந்து அது பிரணவம் சக்தியாகி அது நமக்குள் சிசித்துக் கொண்டே இருக்கின்றான். உயிர் சிசித்த சக்தியுடைய நிலையில் சிவமாக அது ஆகி சிவத்துக்குள் சக்தியா இருந்து இந்த உடலாக நின்று செயல்படுகின்றது நம்ம உடல். இவ்வளவு பெரிய உண்மையை நம்மளுக்கு காட்டி இருக்கிறாங்க. யாராவது நாம சாமி எங்கே இருக்கிறான், கடவுள் எங்கே இருக்கிறான், நாம எங்கே போயிருக்கிறோம்? நமக்குள் நின்று அவன் செயலாக்கும் நிலையில் நாம் எதை எண்ணுகின்றோமோ அது பிரம்மமாக சிருஷ்டிக்கின்றான். ஆக நாம் யார் இருக்கிறது? நாம எதை எண்ணமோ உடனே சிருஷ்டிச்சான். இப்ப வேதனை பற்றோம், அது சிருஷ்டி அந்த சக்தி வந்துருது. ஆக நாம் அதை பிரம்மமாக உயர்ந்த நிலைகளை ஆக்குவது இந்த ஆறாவது அறிவு. நாம எப்படி விஷத்தை மலமாக மாற்றியதோ இந்த ஆறாவது அறிவை எடுத்து ஒளியின் அந்த மெய்ஞானியின் வரவொளி இதுடன் கலக்கப்படும் இருவு மறைந்து ஒளியாகின்றது. ஆக நாம் இந்த ஆறாவது அறிவு நாம் சிருஷ்டிக்கும் தன்மை கொண்டது. ஆனால் இதை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் இயற்கை நிலையிலே நாம் சென்று விடுவோம். பரிணாம வளர்ச்சி நாம் வளர்ந்து வருகின்றோம். இந்த மரத்தை விட்டு காய் விழுந்து விட்டால் கனியாகாது, வித்தாகாது. ஆக நாம் வளர்ந்து வரப்போகும்போது வேதனையும் சங்கடமாகி நோயாகி குறுகிவிட்டால் மீண்டும் இந்த மனிதன் பிறகு இல்லை. ஆக மனிதனை இழந்த நிறைவு கொண்டு உடலுக்குள் உட்கொண்டாலும் மனித நிலையில் இழக்கப்பட்டு அவனை அந்த நிலையாகி நாம் பின்னோக்கி செல்கின்றோம். இன்னைக்கு மாங்காயா விழுந்து விட்டால் வேறொரு செடிகளுக்குத்தான் உரமாகின்றோம். இதான் அன்று மெய்ஞானிகள் காட்டியது. ஆக நாம் மனிதனா பிறப்பது மிக மிக அபூர்வம். ஆகினாலே இதை நீங்க இந்த முறைப்படி இந்த தியானம் செய்தவர்கள்லாம் நீங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த வீட்டிலே கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து உடலை விட்டு பிரிஞ்சு சென்று இந்த குல தெய்வங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஏங்கி அங்கு உந்தி தள்ளுங்க. அவர்கள் ஒளி சரீரம் பெற்றப்பின் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று உடலுக்கும் முழுதுக்கும் செலுத்தும். செலுத்திய பின் நம் குழந்தைகளுக்கும் அந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளை அம்மா அப்பா அவர்களால் நான் மகிழ்ச்சியின் அனுசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி ஆசீர்வாதம் வாங்க பழக்குங்கள். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அனுசக்தியால் அந்த குழந்தைகளுக்கு எதெல்லாம் உயர வேண்டுமோ நல்ல வாக்குன்னு அங்கே பதிவு செய்யுங்கள். இப்படி தொடர்ந்து பதிவு செய்த பின் அந்த குழந்தைகள் எந்த ஊருக்கு சென்றாலும் நாம தாய் தந்தைகள் இன்று நாம் தியானம் இருப்போம் நம்ம வீட்டிலே இன்று நினைவுபடுத்தி செய்யும். அங்கிருந்து நாம் கூட்டு தியானம் இருந்து என்று எண்ணி விட்டு இதை போல
அந்த நாம் மூதாதைகளுடைய குலதெய்வங்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணி அதே மாதிரி செய்யும். அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு என் சொல்லால் செயலால் எல்லாமே நலம் பெற வேண்டும், நான் பார்ப்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் செய்வதெல்லாம் நலமை எல்லாருக்கும் நன்மை தர வேண்டும், என் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு நான் நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும் என்று இந்த எண்ணறைகளை நாம் பறக்கும் போது நாம் பேசிய உணர்வறைகள் காந்த புலன்கள் கவர்ந்து அது எடுக்கும் போது எண்ணிய உணர்வின் ஒளியை எனக்குள் அது ஆத்மாவாக பாதுகாப்பான எண் அறைகளையும் எடுத்துகின்றது. என்னை நான் எதை செய்தோனோ இதை போல அவர்கள் என்னை எண்ணும் போது இந்த உணர்வுகள் அவர் மகிழ்ச்சி ஊட்ட செய்கின்றது. எனக்கு பக்குவமான நிலையில் செயல்படும் நிலைகளை உருவாக்கி இருந்தது. இது மனிதனால உருவாக்கும் நிலை. மனிதனான பின் தான் காட்டியா ஒரு இருட்டுக்குள் ஒளியை போட்ட வெளிச்சத்தை காட்டியுடனே பொருள் தெரிகின்றது. மனிதனானவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற்ற 6வது அறிவு. நாம் விஷத்தை நீக்கிவிட்டு நல்ல உடலின் தன்மை உணர்வாக்கி தீயதை நீக்கி நல்லது செய்யும் என்ன அலைகளை பெற்ற நாம் 7வது அறிவின் தன்மை நாம் ஒவ்வொன்றும் ஞானியின் அருள் வைத்து நமக்குள் சேர்க்கப்பட்டு உணர்வை ஒளியாக மாற்றி வீண் செல்வதை கடைசி. அதனுடைய பக்குவ நிலை நாம் மனிதன் தான். எந்த நிலையானாலும் பக்குவமாகி எவ்வளவு சுவை கொண்டதாக நாம் சமைத்து சாப்பிடுகின்றோமோ இதை போல நாம் எடுக்கும் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் நல்லவைகளாக விளைவித்து நம் மூச்சும் பேச்சும் நம் உடலுக்குள் மகிழ்ச்சியும் நாம் சொல்லும் செயலும் கேட்போருடைய உள்ளங்களின் மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சியான அலைகள் நமக்குள் சுழன்று மனிதனென்று ஒளிகொண்ட ஒளியின் சரீரமாக உயிராத்மாக விளைந்து வீண் செல்வதையே கடைசி. இதை நாம் எழுந்தோமையானால் இந்த விஞ்ஞான உலகம் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா இருக்கின்றது. நாம் புசிக்கும் ஆகாரத்துக்குள் நஞ்சுகள் கலந்திருக்கின்றன. கலந்த நஞ்சுகள் நாம் சிந்திக்கும் திறன் இழக்க செய்து கடுவெடுப்பாகவும் நமக்கு நோய்கள் உருவாகும் நிலையும் நொடிக்கும் நிலை வந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்ற விஷத்தின் தன்மையுடைய நிலைகள் மாற்றுவதற்கு விஞ்ஞானிகள் காட்டிய நாடு வழிபடி சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வின் சக்தியை நாம் பெற்றியாக வேண்டும். இதே போல அந்த ஞானிகள் காட்டுவது சாவித்திரி நலாயினி என்று கதைகளை சொல்லியிருப்பார்கள். இது ஒருதலை பட்சமாக அதாவது சாவித்திரி என்ன செய்தால் தன் கணவனை தலைமையில தூக்கிட்டு அதாவது நலாயினி தன் கணவனை தலைமையில தூக்கி கொண்டு வைத்தான் என்று. சாவித்திரி கணவன் எவன் எடுத்துக் கொண்டு போனாலும் அவன் தனக்குள் அனுப்பிக் கொண்டு நீட்டிக் கொண்டு வந்தான் என்று சொல்வார். ஆனால் அந்த கதையின் சொன்ன தத்துவத்தை மனைவிக்கு மட்டும்தான் சொன்னார்களே தவிர கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் மதத்தின் அடிப்படையிலே தாய்மைக்கு முக்கியத்துவம் இருக்காதபடி ஆண்கள் எத்தனை திருமணம் வேண்டும் என்றால் செய்யலாம் என்ற சட்டத்தை ஏற்றி அதன் வழியிலே பற்றியும் மார்க்கமும் அதை காட்டிவிட்டார் மத வழிபடி. ஆனால் தாய்மையுடைய நிலைகள் அனைத்தும் பழித்து பேசும் உணர்வுடைய நிலைகளும் இன்றும் வேதனைப்படும் நிலையாக உருவாக்கி வச்சுவிட்டார். ஆக தாய்மையில் தோன்றும் சக்திதான் எல்லாமே சிவமானது. ஆக மனிதன் பெண்மையாக இருப்பவர் அனைத்தும் வேதனையான நிலைகள் கொள்ளும் போது அவர்கள் பேசிய உணர்வுகள் எதனுடன் கலந்தாலும் வேதனை கலந்த நிலையிலேதான் இது உருவாக்கும். அதற்குத்தான் அன்று ஞானிகள் சொன்னது. அதாவது அன்று ஞானிகள் சொன்ன அந்த அருள் வழிப்படி இப்ப நாம் இந்த ஞானங்கள் எடுத்துக்கொண்டவர் அனைவருமே நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஓம் ஈஸ்வரா என்று எண்ணிவிட்டு மகரிஷிகள் அம்மா அப்பா அருளார் மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இவனை வேண்டி அம்மா அப்பா அருளார் மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா இப்படி என்று ஒரு நிமிஷம் நாம் எண்ணி ஏங்கிவிட்டு மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி வாழை நோக்கி ஏகி அந்த ஒரு நிமிஷம் சொன்ன பின் மகரிஷியின் அணுசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும், மகரிஷியின் அணுசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கிவிட்டு மகரிஷியின் அணுசக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அது ஒரு நிமிஷம் எண்ணி ஏங்கி வேண்டும். என் ஜீவாத்மா என்றால் இப்ப சாதாரணமா ஒரு இரும்பை நசுக்குகின்றோம், அதை தாக்கும் நிலைகள் கொண்டு அந்த இரும்பான உயிர் எனக்குள் வந்து விடுகின்றது. ஆனா அந்த உயிரோ எனக்குள் பரிணாம வளர்ச்சியில் அது வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் நாம் பரிவுடன் இருக்கும்போது ஒரு ஆத்மா எனக்குள் வந்து விடுகின்றது. நாம் பஸ்ஸிலே போகும்போது பயத்தின் உணர்வு உண்டும் போது அதே போன்ற ஒரு ஆத்மா என் உடல்ல வந்து அதன் உணர்ச்சிகள் எனக்குள் தூண்டி அது இயக்குகின்றது. அதனால்தான் எனக்குள் இருக்கும் ஜீவாத்மா என்று சொல்வது. ஆகையினாலே என் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி இந்த உணர்வினை நமக்குள் செலுத்தி ஒவ்வொரு நிமிஷம் இதை எண்ணி தன் கண்ணை மூடி மகரிஷின் அருசக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் அதை சொல்லிவிட்டு அடுத்து கணவனை எண்ணும் போது மகரிஷிகளின் அருள் சக்தி அவர் பெற வேண்டும், மகரிஷிகளின் அருள் சக்தி அவர் பெற வேண்டும், மகரிஷின் அருள் சக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அவரை எண்ணிவிட்டு அவர் சொல்லும் செயலும் அது புனிதம் பெற வேண்டும், அவரை பார்ப்போர் அனைவரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இந்த தாய்மான சக்தி அதை எண்ணி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்வினை பாய்ச்சப்படும் போது இப்படி ஒரு நாளைக்கு 5 தரமாவது எண்ண வேண்டும்.
அதே போல கணவனும் நாம் எந்த உத்தியோகத்துக்கு போனாலும் இதை போன்ற எண்ண வேண்டும். மனைவிக்கு இதே நிலைகள் பெற வேண்டும் என்று 5 தரம் எண்ண வேண்டும். இப்ப நாம் திட்டியவர்களை எண்ணும் போது குறை ஓடுகின்றது. ஆனால் பாசத்துடன் செய்து எனக்கு நன்மை செய்தார் என்று விக்கலாகின்றது. கணவன்பே மனைவி பாசமாக இருக்கும் போது கணவனுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டு வேலைக்கு போகும்போது என்னவாக எண்ணும்? ஐயோ மனுஷன் கஷ்டப்படுறாரு, அங்க ஆபீஸ்ல தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்களேன்னு தான் எண்ணுவாங்க. அப்ப நாம இந்த வேதனையான நிலைகள் அங்க பதிவான பிற்பாடு நாம வீட்டுல இருக்கும்போது என்ன செய்து சமையல் செய்யும் போது கொஞ்சோண்டு பலவீனமானா போறோம். வீட்டுல பையன் சொன்னபடி கேட்கலாம் சரி, அந்த மனுஷன் அத்தனை கஷ்டத்துல நீ இப்படி பண்றியாடா அப்படின்னு இவனை திட்டும் போது அந்த எண்ணங்கள் வேகமா போட்டுரும். ஆக இந்த உணர்ச்சிகள் அங்க தூண்டி அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன செய்யும்? அந்த வருத்தத்தை விட்டு மேலும் அங்க பிரிவினை செய்கின்றது. ஆனால் இதை போல இந்த கணவன் மனைவியும் இதே போல எண்ணி மகிழ்ச்சியின் அம்சத்தை அவர் பெற வேண்டும் என்று எண்ணி அதை செயல்படுத்தும் போது அதே மாதிரி மனைவியை கணவன் எண்ணும் போது 2 பேருமே அந்த உணவின் நிலைகள் ஆக்க சக்தி அமைது. அது எத்தகைய எதிர்ப்பு இருந்தாலும் மாறும். இப்போ இந்த இரு சக்தியுடைய நிலைகள் அது உரமாகும் போது ரேடரை வைத்து அதை ஈர்க்க செய்கின்றார்கள். இப்ப அமெரிக்காவில் ராடரை ராக்கெட் போகுது என்றால் இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராடர் அது பூமியில உராய்ந்த உடனே நுண்ணி அலைகளை எடுத்துள்ளது. ஆனால் கணவன் பால் இருக்கக்கூடிய மனைவி எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகள் அது சரியான நிலைகள் பதிவாகிவிட்டால் இப்ப நாம் எண்ணங்கள் எண்ணி எங்கே சென்றாலும் அந்த உணவின் தன்மை போகும்போது அது நாம் எந்த எல்லையை நாம் குறிக்கின்றோமோ அந்த எல்லைகளுக்கு போகும்போது அங்கு இடைஞ்சலான நிலைகள் என்றால் அது உராயப்பட்டு நாம் அங்கு போக விடாமல் இங்கே தடுக்கும். இது உங்க அனுபவத்தில் பார்க்கலாம். கணவனை தடுத்தும் நம்மளுக்கும் விடாது. இப்ப நாம் வீட்டில இருக்கிறோம், கதவை தட்டி உடைச்சு ரூபாய் போயிடலாம். நாம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் இதே போல கணவன் மனைவி எண்ணி இந்த அலைகளை பரப்பி விட்டால் அவன் திருட வேண்டும் என்று என்ன அலைகளுக்கு நீங்க என்றாலும் இந்த உணர்வு உந்தி இங்கே திசை திருப்பி அவனை திருப்பும். அதுல இருந்து உங்க எண்ணத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். இதே போன்று நாம் நச்சுத்தன்மையுடைய நிலைகள் இன்று அதிகமாக இங்கே படர்கின்றது. இந்த மனைவியின் ஆற்றல் எடுக்கப்படும் இந்த உணவின் இயக்கங்கள் ஆகி நச்சுத்தன்மை இருக்கும் இடங்களுக்கு செல்லாது திருப்பி விடும். இது உங்க அனுபவத்துல பார்க்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. கணவனோட நாம எங்க போனாலும் அவருக்கு நல்லதாகவும் ஆத்மசக்தி செய்யணும். மனைவி எங்க போனாலும் இதே மாதிரி இந்த மாதிரி எண்ணி விட்டால் ஒன்று இங்க பாசத்துடன் ஒருவருக்கு ஒருவர் இருக்கப்படும் போது இப்ப சாதாரணமா நாம் பக்தியின் நிலைகள் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை உடனே சேர்த்து விடும். நாம் பக்தியின் நிலைகள் அங்க பரவசப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்த உடனே பாசத்துடன் இருந்த உடனே வந்து அதே துன்பத்தை ஊட்டுகின்றது. ஆனால் கணவனும் மனைவியும் அந்த மெய்வழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வு கொண்டு 2 பேரும் ஒரே உணவுடன் சேர்த்து ஒரே எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு பிறக்க வேண்டும் என்று எண்ணும் போது ஒவ்வொரு மொழியும் இது எண்ணும் போது அதே எண்ணங்கள் வந்துவிட்டால் யாரால் ஒரு முந்தி இறந்தாலும் அந்த ஆத்மா இங்கே வந்து விடுகின்றது. எந்த எண்ணத்தின் சப்தரிஷி மண்டலங்களை எண்ண வேண்டும் என்று எண்ணியதோ இது உடனிருந்து தூண்டி இந்த உணர்வின் சக்தி விண்வெளியின் ஆற்றலை பெறும் ஆற்றலை அதிகமாக பெருக்கும். தன் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து இந்த உணர்வின் வழியாக இன்று ஒரு உயிரான சக்தி இங்க பூமிக்கு வந்து ஒரு மரத்தின் சக்தியை தனக்குள் இணைக்க செய்து அது உருவெறும் சக்தியாக உடலாக எப்படி பெற்றதோ இது சிவசக்தி. ஆக இதை போன்ற சக்தியான பெண்மையும் ஆனால் கணவனான எண்ணத்துக்குள் ஏற்படுத்திக் கொண்ட இந்த இரு சக்திகளும் இது 2 ஒன்று சேர்த்து இந்த உணர்வின் தன்மை இந்த 2 உடலானாலும் ஒரு உணர்வின் தன்மை கொண்ட ஒரு ஒளியையும் சரி இருக்கிறது. தான் சாவித்திரி தான் யமனிடமிருந்து காப்பாற்றி தன் கணவனை தான் மீட்டுக் கொண்டாள் என்று கதை சொல். அதே போல நாராயணி தன் உணவின் சத்தை தன் கணவனை சிலமீறி தூக்கி செமந்தான் என்று சொல்லும். இதுகளெல்லாம் கதைகளா காட்டினாலும் இதை தன் இயற்கையுடைய நிலைகளை அதை எப்படியோ எண்ணி அந்த தீபம் இருக்குமா பார்க்க. இப்ப நாம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு அர்த்தமாகுதுல, நம்ம தன்னை சொன்ன கதைகள் எல்லாம் உண்மை இருக்கு, நாம எப்படியோ போயிருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை சரியான நிலைகள் எடுத்து இதே மாதிரி செய்ய போகும்போது இப்ப சில பேர் இதற்கு முன்னாடி கணவன்மார்கள் இறந்திருந்தால் அவருடைய ஆத்மாக்களை எண்ணி சப்தரிஷி மண்டலத்தில் இன்னொரு பிரிவு போகாம தடுத்து நிறுத்த வேண்டும். ஞானத்தை எடுத்த அந்த ஆத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிறவங்கள சொல்ல வேண்டும். நாம் அவங்க சாம்பலை கொண்டு போய் கங்கையில கொண்டு கரைச்சி அவர் செய்த பாம்பல கங்கையில போன எங்க போகாது. அந்த ஒளிகங்கையில கொண்டு போய் இந்த உயிராத்மா எல்லாம் அதுல சேர்த்த இதை அந்த ஒளியில அணிச்சு இருளை நீக்கி விட்டு ஒளியா பெறும். அந்த ஆத்மாவை அங்க கொண்டு போகணும். நாம தான் அங்க கொண்டு போகணும். வேற யாரும் மந்திரத்தால சிக்கணும் இந்த ஆத்மா அங்க போச்சு. அதுல பல பாகங்கள் உண்டு.
ஆனால் ஒவ்வொன்றும் பிரித்து எடுக்கப்படும் போது ஒவ்வொருத்தர் கையில சிக்க வச்சு போட்டு இந்த உயிராத்மா சொச்சம் மிஞ்சினது இந்த உயிரோட ஒட்டி இருக்குது ஆடாம அடப்போம். மீண்டும் மனிதனா வரும்போதுதான் மனிதன் கையில வரணும், அப்பதான் இங்க வர முடியும். அதனால இதை நான் தவறா சொல்றேன்னு யாரும் நினைச்சிடாங்க. இந்த இயற்கையின் சட்ட நீதிகளை தவறான முறையில புரிந்து கொண்டு இதெல்லாம் யாரும் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணவும் இல்லை. காலத்தால் ஒவ்வொரு அரசனும் அந்த அரசன் ஈரியிலே பல போர் முறைகளை செய்து பல நிலைகள் உருமாறி பல செதறுண்டு போன நிலைகள் கொண்டுதான் இந்த உண்மையான சக்திகள் போர் முறைகளில் ஒவ்வொரு அரசனும் கைப்பற்றும் போது அவனுக்கு சிக்கக்கூடாத இந்த நிலையில் பல சட்ட நீதியும் பல உண்மையுடைய நிலைகள் மறைக்கப்பட்டது. அந்த மறைந்த நிலைகள் கொண்டுதான் எப்படியும் நாம் தெரிய வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியில் நாம் தூண்டி கொண்டிருக்கின்றோம். அதனால தெரியும் மண்மைக்குள் எல்லோரும் ஏங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த தெரியும் நிலைகள் கொண்டு எமது குருநாதர் காட்டிய அருள் எப்படி கடந்த கால சட்டத்தின் நீதிகளும் அந்த மெய்ஞானிகள் அருள் சக்தியை இன்று விஞ்ஞான உலகத்தில் அழியும் தருணம் வரும்போது எம்மை அறியாமலே நான் கல்வி அறிவு இல்லாதவனா இருந்தாலும் இந்த உணவின் தன்மை எமக்குள் உணர்த்தப்பட்டு எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணவின் எண்ணலைகளை தூண்டி மறைந்து போன உணவின் சக்தியின் ஆற்றலை ஒவ்வொரு மனிதனும் எளிமையில் பெற முடியும் என்று எமது குருநாதர் உணர்த்தி அந்த நிலைகள் நீங்க பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையில்தான் அவர்கள் என்ன வித்தினுடைய நிலைகள் பதிவு செய்யணும். இப்போ ஒரு திட்டியதை எண்ணிய பின் அந்த உணவின் தன்மை எண்ணிய பின் நாம் சோகமும் வேதனையும் நாம் துன்பப்படுகின்றோம். இதை போல நாம் துன்பம் வரும்போதெல்லாம் நாம் சொல்லும் இந்த உங்க துன்பத்தை போக்க ஞானின் அருள்வித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வினுடைய நிலைகள் தூண்டப்பட்டுதான் இந்த உணர்ச்சியின் என்ன அருள்வித்தை உங்களுக்குள் பதிவு செய்தது. இந்த பதிவு செய்த இந்த வித்தின் தன்மையை சற்று முன் நாம் இருந்த அந்த ஞானத்தின் வழிகொண்டு இதற்கு ஜீவனான அந்த நீர் சூரிய காந்த சக்தி இதை போல உறுதுணையான உரங்களை அடக்கும் போது 27 நட்சத்திரங்களும் நமக்குள்ளும் சக்தியும் இதனின்று விளைந்த மகிழ்ச்சி வேண்டிய அருள் ஒளியின் வித்தை இதை கலந்து இந்த உணவுடன் நாம் இந்த எண்ண ஒளிகளுக்கு ஜீவன் கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் எண்ணும் போது ஆத்ம சித்தி. இப்ப நான் அதை சொல்லுகின்றேன். அதன் பிராரம் செய்து உங்க துன்பத்தை போக்கவும் உங்களுக்கு நல்லதை பெறுவதற்கு தகுதிப்படும். இப்ப எல்லோரும் இதைப்படி நாம் கலியின வச்சு சொல்லணும். இது பூராமே இருக்காது, நல்லா எழுதணும். யாருக்கிட்டையும் கொடுக்கூடாது, பதிவு செய்து எழுதணும். இப்போ இன்னார் வேலை தியானம் செய்வதே நாம எப்போ துன்பம் வருதோ அப்ப நாம நினைச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி இது உங்களுக்கு சொல்லி இது ஒரு பழக்கத்துக்கு வந்தது. இப்போ அம்மா அப்பா அருளார் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா அப்படின்னு ஏங்க. அம்மா அப்பா அருளார் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா அப்பா அருளார் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா அப்பா அருளால் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இது ஏங்கி அம்மா அப்பா இருந்தாலும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணம் அது முதல்ல நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதனால அம்மா அப்பா அருளால் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா அப்படி கண்ணை திறந்து ஏங்கி இது ஒரு நிமிஷம். மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்படி இந்த நினைவு போற உடல் முழுது கிடைக்குன்னு ஒரு நிமிஷம். மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்படி ஒரு நிமிஷம். மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. கண்ண மூடு. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவான்னு உங்க நினைவை உங்க உடல் முழுதுக்கும் உள் நினைவா கொண்டாங்க. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்போ உங்க எச்சி ஊறும், அது நல்லா தெரியும். மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப அவரவர்கள் உணர்வுக்கு தக்கவாறு அவங்க எச்சி உமிழ்நீர் கூடி வரும். இதுதான் உங்களுக்கு உயர்ந்த சத்தாகவும் உடல்ல சேரும். மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா.
மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்படி ஒரு நிமிஷம். இப்ப கண்ணத்திறங்க. மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்படி ஒரு நிமிஷம் கண்ணத்திறந்து இயங்கி. இப்ப கண்ணத்திறந்து இயங்கி இருந்தவர்கள் மகரிஷிகளின் அருள்சக்தியா என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் அதே அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்படி எண்ணி விட்டு அப்ப கண்ணம் மூடி மகரிஷிகளின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நினைக்கும் போது இப்ப வயிற்று வலியா இருக்குதுன்னு வச்சுக்கணும். அந்த வலிக்கிற இடத்துல நினைவு செலுத்தி மகரிஷின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் வயிற்று வலி நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று சொல்லி அந்த நினைவை அந்த இடத்துல செலுத்தும் போது வயிற்று வலி நீங்கும். உடல் புண்ணா இருந்தாலும் அது புண்ணு ஆற வேண்டும் என்றால் அது நீங்கும். இதே போல கேன்சரா இருந்தா இது அவங்க 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வரையிலும் இதே போல மனசில் எண்ணி அதே எங்க வலி ஏற்படுகின்றதோ அங்க வலி ஏற்படக்கூடிய எண்ணங்கள்ல மகரிஷின் அருள்சக்தியால் என் உடல் உள்ள இந்த வேதனையான நோய்கள் நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை மூடி நினைவு செலுத்தி 2-4 வார்த்தை சொல்லி நான் அந்த இடத்துல என்னணும் படிக்கிற இடத்துல மீண்டும் கண்ணை திறந்து அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் அப்படின்னு அந்த நோய் நீங்க வேண்டும் என்று எண்ணிட்டு மறுபடியும் கண்ணை மூடி எங்க வலி ஏற்படுதோ அங்க எண்ணும். ஆக வெளியிலிருந்து எடுத்து அந்த உணர்வினை அங்க பாய்ச்சும் போது அபூர்வமான சக்தி வாய்ந்த மருந்தாக நம்ம நோயான அந்த இடங்களில பாய்ச்சப்பட்டு அந்த நோய்கள் குணமாக ஆகும். நாம் எடுத்துக்கொண்ட மூச்சினாலதான் நமக்குள் இந்த நோய்கள் வருகின்றது. அதே போல நாம் ஞானிகளின் மூச்சாலைகள் நம் உடல்களை சேர்க்கப்படும் போது அந்த குறித்த இடங்களை நாம் சொல்லும் போது அதை நினைவு சொல்லும் போது என்ற புண்ணுகள் அது எவ்வளவு பெரிய கொடிய நிலைகள் இருந்தாலும் அது மாறி நம்மளுக்கு ஒத்துழைக்கக்கூடும். ஒரு 5 நிமிஷம் என்பது 10 நிமிஷமா இருக்கும். இதே போல நீங்க உங்க உடம்புல அதாவது ஒரு கேன்சர் அதாவது ஆஸ்மா நோய் இருக்குது என்றால் ஒரு 15 நிமிஷம் என்னும் என் உடலில் ஆத்மா நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று சொல்லி அது கண்ணை திறந்து ஏங்கி மறுபடியும் அந்த சுவாசத்தை உள்ளது எடுத்து 5 தரம் சொல்லி 2 தரம் மறுபடியும் கண்ணை திறந்து 5 தரம் சொல்லி இப்படி திரும்ப 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 சொல்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்க சுவாசம் எடுத்தீங்கன்னா அந்த காத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் உமிழ்நீராக சுரக்கப்பட்டு நல்ல மருந்தாக நம் உடல்ல கலந்து நம் ஆகாரத்துடன் உணர்வு உமிழ்நீர்கள் நம் உடலை சேர்த்து நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் நெஞ்சா கலந்து நம் உடலுக்கு நோயா வருகின்றது. இதை போன்று நாம் உங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற வாக்கில் தந்து கொண்டுதான் இது பதிவு செய்கிறது. ஆனால் மகிழ்ச்சிகளின் ஞான அருள் வித்தினை உங்களுக்குள் பதிவு செய்து இப்ப வயலை எப்படி பண்படுத்தி அந்த வயலில் நல்ல வித்துகளை போடும் போது அதை நீரை ஊற்றின பின் அது தன்னிச்சையாக காற்றிலிருந்து அந்த வித்தின் சத்தை எடுத்து வளர்ந்து நம்மளுக்கு சுவைமிக்கதாக எடுத்து சாப்பிடுகின்றோமோ இதை போன்றுதான் ஞானியின் அருள் வித்தை இங்கே வரையில் உங்க மனதை பண்படுத்தி அந்த பண்பான நிலைகள் ஆன பின் ஞானின் அருள்வித்தை உங்களுக்குள் பதிவு செய்து உங்கள் அறியாது வந்த துன்பங்கள் நீங்கி அந்த மகிழ்ச்சியின் அருள்வித்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பமும் நீங்கி உங்களுக்குள் எண்ணமும் வெளிக்க செய்து நல்ல உணவின் எண்ண அலைகளை நீங்க வெளிப்படுத்தும் போது மற்றோருக்கும் இது நல்லதாகிறது. இந்த நல்லது பெற வேண்டும் என்ற உங்க மூச்சும் பேச்சும் உங்க உடலுக்குள் நன்மை தரும் போது உங்களை சார்ந்தோர் உள்ள நிலைகளை எண்ணும் போதும் அவர்களுக்கும் நன்மை பெறுகின்றது. நாமிடும் மூச்சலைகள் இந்த காந்த புலங்கள் தனக்கும் கவர்ந்து கொள்ளும் போது இந்த நாட்டின் நிலைகளுக்கும் பரவை செய்கின்றது. நல்லது எண்ணூர் உணர்வுகளுக்கும் இது கிடைக்க செய்து அவர்களும் நன்மை பெறுகின்றார்கள். இங்கு நாம் மனிதனாக இருக்கக்கூடிய அனைவருமே நல்லதை எண்ணுகின்றோம். வேதனை கலந்த உணவின் நிலைகள் நாம் பரப்புவதனால் யார் எதை எண்ணினாலும் நல்லதை சிந்திக்கும் நிலையற்று இருக்கின்றது. அதனாலே மகிழ்ச்சியின் அறுவழி காட்டியபடி நீங்க மற்ற மந்தரொழிகள் கலக்காதபடி இயற்கையுடைய தன்மைகளை உங்க எண்ணத்துக்குள் எண்ணி இந்த உணவின் தன்மையை அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழிப்படி நீங்க உங்களுக்குள் இது பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த அருள்வித்தை உங்களுக்குள் பதிவு செய்து இப்ப உங்களுக்கு துன்பம் நேரும்போதெல்லாம் களை எடுப்பது போல எப்போது உங்களுக்கு கஷ்டம் வந்து கஷ்டத்தை உங்க உடலுக்குள்ளுக்கு நுழைய விடக்கூடாது. உங்க உடலே வேதனை வந்தாலும் சரி மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருசக்தியால் நோய் நீங்க வேண்டும், மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருசக்தியின் உடல் முழுவதும் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருசக்தியால் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும். இது 4 நிமிஷம் 5 நிமிஷம் செலுத்தும்.
அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் உங்க உணர்வால் உங்களால போக்க முடியும். ஏனென்றால் இங்க வந்தோர் உள்ளங்களில் வாக்காக பதிவு செய்கின்றேன். இதை நினைவுபடுத்தும் போது உங்க காத்துல இருந்து அந்த அருள் சத்து கிடைக்கும். உங்களை மீட்டுக்குள்ள நீங்க தான் ஆக வேண்டுமே தர சாமி செய்து கொடுப்பார், சாமியார் செய்து கொடுப்பார், ஜோஷியம் செய்து கொடுக்கும், தெய்வம் செய்து கொடுக்கும் என்று என்பது உங்க எண்ணமே தெய்வமாகின்றதை தவிர நீங்க எண்ணும் எண்ணம் இறையாகி இந்த உணர்வின் செயலாக உங்களுக்குள் நின்று தெய்வமாகி நீங்க எந்த உயர்ந்த எண்ணங்கள் எடுக்கணுமோ அந்த தெய்வமாக தான் உள் நின்று உங்களுக்குள் செயல்படும். ஆக சாமி செய்து கொடுப்பார் என்று சொல்வதற்கு பதில் சாமி சொன்ன வழியின் சக்தி நாம் ஆற்றலை பெற்றோமே, ஆனால் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கும், நம் மூச்சும் பேச்சும் நம்மை சார்ந்தோருக்கும் நலம் பெற உதவும் என்ற இந்த எண்ண அலைகளில் நீங்க செயல்படும். அப்பொழுதுதான் இந்த நாட்டின் நிலையில் நாம் மனிதனா பிறந்த தன்னலை அடைந்து இந்த உயர்வின் தன்மை நாம் ஒளிபெற்று மனிதன் ஆனத்தில் இன்னொரு உடல்நிலை பெறாதபடி இதுவே ஒளி சரீரமாக மாற்றி செல்கிறது. ஆக இந்த நிலை எல்லோரும் பெற முடியும். நாம் இப்படி எல்லாம் இருக்கலாம், இப்படி போகணும், அப்படி இருக்கணும்ன்றது நீங்க நினைச்ச நேரத்தில் துன்பத்தப்பட்டு உங்க உடல் நோயாகிறது போல துன்பம் வரும்போதெல்லாம் இதை நினைச்சு துன்பத்தை நீக்கி உங்களால முடியும். அதை நம்பணும். உங்களை சாமியார நம்புறீங்க, ஜோசியத்தை நம்புறீங்க, யாகத்தை நம்புறீங்க, நமக்குள்ள சக்தி நல்ல சக்தி தட்டி எழுப்புது உசாட் பண்ணிட்டுன்னா உங்களை காப்பாற்றிட முடியும். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் இப்ப சொல்ற மாதிரி போய் செய்ய கூடாது. விநாயகனை கும்பிடாம கோயிலுக்குள் போனா பலன் இல்லைன்னு சொன்னா நான் முன் சேர்த்து கொண்ட விநாயகனை எதுக்காக வச்சிருக்கிறாங்க? குளத்துக்கரையில விநாயகனை வச்சிருக்கிறாங்க. அங்க எதுக்கு வச்சிருக்காங்க? புல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா விநாயகனுக்கு பிடித்தமானது அர்ஜுனன் புல்ல கொண்டு வச்சு கும்பிடும். நாம ஆரம்பத்துல புழுவா இருக்கும்போது புல்ல தின்னு கல்ல தின்னு மண்ணை தின்னு எல்லாம் சேர்ந்து இப்ப நாம மனிதனா பிறந்திருக்கிறோங்கிறத நிறைய காட்டுறதுதான். நாம எதையெல்லாம் சாப்பிட்டு இங்க வந்தோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொலக்கட்டை செய்யற ஒரு விஷயம். இந்த மனிதனான ஒரு பாடு என்ன செய்யறோம்? இயற்கையில வரக்கூடிய நம்ம வேக வச்சு சாப்பிடுறோம். இதான் விநாயகர் சதுர்த்தி. இயற்கையிலே சேர்த்துக்கொண்ட இந்த விநாயகரை இது நிறுத்தி விட்டு மனித உடலான ஒரு பாடு நாம சுவையான நிலைகளை சமைச்சு சாப்பிடுற நிலைதான் விநாயகர் அன்னைக்கு சொல்றோம். அதுக்காக வேண்டி அவங்க பிள்ளையார் நினைச்சிருக்காங்க கிழக்க பார்க்க வச்சிருப்போம், நாம் மேற்க பார்க்க பார்ப்போம். அப்ப சூரியனுடைய காந்த அலைகள் இங்க வரும். இந்த விநாயகரை பார்த்த உடனே இதெல்லாம் காமிச்சதாரு? நாம புல்லை தின்னோம் மண்ணை தின்னோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் உணர்த்தி நாம கொலக்கட்டை செய்து இனிப்பா சமைச்சு சாப்பிடக்கூடிய இந்த உடல் கிடைச்சோன்னு இந்த உண்மையை சொன்னா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த விநாயகனை பார்த்த உடனே நாம் இருந்த நிலையிலிருந்து மனிதனா பெற்றோம் இந்த உண்மையை காட்டிய அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. அப்பதான் திறந்த வழியில அந்த சூரியனுடைய நிலையில் இருக்கும்போது நாம எதை என்றுமோ அந்த காந்த சக்தி கூடு அதன் வழிகளிலே விண்ணில இருக்கிறான் சப்தரிஷி. இந்த சொல்லிட்டு போனவங்கள மேல இருக்கிறோம். இப்ப நாம் என்ன செய்யறோம்? திட்டிட்டு போனவங்கள ஊரை நினைக்கிறோம். என்னை திட்டினாம் பாவின்னு சொன்னவன்னு அவனை நினைக்கிறோம். அப்ப நம்மளுக்கு இங்க ஆத்திரம் வரும். அதனால நாம் அந்த உயர்ந்த எண்ணத்திற்கு சக்தி கூட வேண்டும் என்று அந்த விநாயகரை கிழக்க பார்க்க மேற்க பார்க்க வச்சுட்டு நாம கிழக்க பார்க்க வச்சோம். எங்க பார்த்தாலும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி தலைகளை எப்படி வேணாலும் வச்சிருப்பாங்க. வஜ்ர விநாயகர், அது விநாயகர், செல்வ விநாயகர். எனக்கு செல்வத்துக்கு கொஞ்சம் காசு 10 100 அங்க கொண்டு கொடுத்து அர்ஜன் பண்ணோன்னே எனக்கு செல்வமா கொடுக்கும் தான் இதைத்தான் தியானம் பண்றோம். ஆக அங்க என்ன செய்யறோம்? இந்த விநாயகரை பார்த்த உடனே இதெல்லாம் நாம புல்ல தின்னும் மண்ணை தின்னும் கல்ல தின்னும் இந்த உண்மையான நிலைகளை நம்மளுக்கு உணர்த்தினது அந்த மகிழ்ச்சி அவனை நினைக்க வைக்கிறோம். ஆகையினால அவன் சேர்த்து கொண்ட ஒளியான இந்த வினையை நாம் நினைக்க வைக்கிறதுக்கு இதையெல்லாம் மறுபடியும் அந்த மகிழ்ச்சிகளில் அனுசரித்து நான் பெற வேண்டி ஈஸ்வரா அப்படின்னு எண்ணும் போது இது உணர்த்தினுடைய நினைவு நமக்குள் வரும். அவன் எந்த சக்தி பெற்று வெளியில இருக்கிறானோ அந்த சக்தி தான் நம்மளை தெரியாமலே கிடைச்சது. இப்ப நம்மளை அறியாமலேயே நமக்குள் ஒருத்தன் தப்பு செய்யக்கூடிய வேதனைப்பட்டான் என்ன ஒண்ணு அந்த வேதனை எனக்குள் வந்துடுறது போல நம்மளுக்கு தெரியாமலே குளிச்சு போட்டு இங்க மேல வந்த உடனே ஒரு விதமான புது உணர்வுகள் வருது. மேல வந்த ஒருபாடு இந்த விநாயகரை பார்த்த உடனே விறகு நிலையிலிருந்து நான் மனிதனா பெற்றோம் இந்த உண்மையை இன்னைக்கு காட்டினா அந்த மகிழ்ச்சியின் அனுசரித்து நான் பெற வேண்டி ஈஸ்வரா ஆனா எண்ணி வைத்து இது என் ஜீவாத்மா என் உடல் முழுதும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நான் விநாயகன் இந்த வினைக்கு நாயகனான இந்த விநாயகனை நீ பூஜிக்காம எங்க போனாலும் பரவாயில்லைன்னா அங்க இருக்கிற சிலைகளை 2 கொட்டு கொட்டிட்டு நான் ஒன்னேதானப்பா சுத்திட்டு வந்தேன் என்னை நீ இப்படி அப்படின்னு சொல்றேன். இப்படித்தான் நம்ம கோயில சுத்த தெரியுதே தவிர அவன் சொன்ன மாதிரி இதை எண்ணி அவன் வழியில நாம் போறதுக்கு யாரும் தயாராது. இப்ப நாம சொல்லுங்க அங்க போனோம்னு தலையில கொஞ்சம் சுத்தி வந்து தலையில குத்திட்டாரு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை பழக்கி வச்சுக்கிட்டு அந்த உணர்வு அன்னைக்கும் தனிச்சே. அதனால இதை எண்ணி நாம் அந்த மகிழ்ச்சியின் அழுத்தத்தை பெற்றோம்னு சொல்லிட்டு இந்த உடலை வச்சுட்டு கோயிலுக்குள்ள போறோம். நம்ம உடலுக்குள்ள அடிச்சு அந்த நல்ல குணம் எல்லாம் இருக்கும். அப்ப அங்க முன்னாடி கோவத்தை கட்டி வச்சிருக்கோம். நேரம் பார்த்த உடனே
என் வாழ்விலே இந்த உயர்ந்த எண்ணங்களை பெற வேண்டும் என்று எண்ணத்தை செலுத்தி கோயிலுக்குள்ள போகணும். அந்த கோயிலுக்குள்ளுக்கு இந்த தெய்வம் நல்லது செய்துன்னு கொடுத்துருக்கு. அங்க போன உடனே இந்த தெய்வ குணத்தை பெறணும், இதையெல்லாம் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி பெறணும் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அங்க நடபாதை கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம அது சுத்தி வரும். இங்க கோயிலுக்கு முன்னாடி வந்தோடனே அந்த கொடிக்கம்பம் இருக்கு. அங்க நின்ன உடனே சன்னதி தெரியுது. அப்ப பேரானந்தத்துல இந்த தெய்வ குணத்தை நான் பெறணும், இந்த உண்மையை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெறணும். ஈஸ்வரா என்கிட்ட வேண்டும். இந்த உணர்வை இங்கே எண்ணி இந்த நினைவை கண்ணிலே கொண்டரப்பும் போது அந்த நினைவின் ஆற்றல் கொண்ட இந்த சக்தி இது உணர்த்திய அந்த ஞானியின் அருள் சக்தி இழுக்கிறதுக்கு இந்த கண்ணனால முடியுது. கண் அப்ப இழுக்கணும். அப்பதான் குருச்சேத்திர போர். நாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட இந்த உணவின் தன்மை உயிரான குருவான நிலைகள் கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று எனக்குள் துன்ப எண்ணங்களை உருவாக்கும் இந்த உணர்வின் விஞ்ஞானியின் அருள் வரப்போது குருச்சேத்திர போராகி எனக்குள் இருக்கக்கூடிய தீமையை மாற்றும் உணர்வின் சத்தை எனக்குள் வடித்துக் கொடுக்கின்றான். அதாவது கீதையின் நிமிஷம் குருச்சேத்திர போர். இப்போ ஒருத்தன் தப்பு கொண்டாலும் நான் உன்னை அழித்து விடுவேன் என்பது அரச நிலை. ஆக இங்கே குருச்சேத்திர போர் தீயதை எனக்கும் நுழையாது, இங்கே எனக்குள் தடுத்து நிறுத்துவது குருச்சேத்திரம். அனைத்தும் சக்தி கொண்டு திறந்து தீயதை மாய்க்கும் நிலைகள் கொண்டு அவர் சொன்னதான் ஈஸ்வரா என்று நினைவு கொண்டு இது உணர்த்திய இந்த தெய்வ நிலை உணர்த்திய அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இது என் உடல் முழுதும் பெற அருள்வாய். என் சொல்லும் செயலும் இத்தெய்வ நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா. யார் சொல்றாங்க கோயில போய்? யாருமே சொல்றது. அங்கே கோயிலுக்குள் போன உடனே தீபாராதனை காட்டும் போது நான் தெரிந்து செயல்படும் இந்த ஆற்றல் பெற வேண்டும் ஈஸ்வரா. இருத்தரைகள் மறைச்சிட்டு இந்த பொருளாதான் தெரியும். அப்ப இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும். இந்த மலரை போல மனம் என் சொல்லிலையும் வாக்கியையும் பெற வேண்டும். கனியை போன்ற சூயான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த சந்தனத்தை போல மனம் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் அங்க என்னென்ன பொருள் போட்டிருக்கோ அதெல்லாம் என் உடல்ல பெறணும். இங்க அபிஷேகம் பண்ணணும். இதுதான் கோயில அபிஷேகத்தை ஊற்றி காமிச்சாங்க. அங்க கொண்டு பாலையும் தேனையும் கொண்டு அங்க ஊற்றி விட்டு நாம் என்ன செய்வோம், என் வேதனையெல்லாம் இங்க ஊத்துறேன். இங்க என் உடலுக்குள்ள இந்த வேதனையை ஊத்துறேன். அங்க நிச்சயம் பால் மணி சம்பாதிச்சு அங்க கீழே போட்டோம். அதை பாலை காட்டி எதுன்னா அத்வைதம். காத்துல மறைந்தது சூட்சமம். அது வாசனை அறிந்து நான் நுகர்ந்து உடலுக்குள் போகும்போது இந்த மனம் துவைதம். ஆக அப்பொருளை காட்டி அந்த மனத்தின் தன்மை நான் பெற வேண்டும் என்று ஈர்த்து இந்த உடலான உடலுக்குள் சிவமாகி இந்த சக்தியாகி இது துவைதம். ஆக அதற்கு பதில் என்ன செய்யறாங்க, சூட்சம நிலைகள் தகுந்ததை உனக்கு உரைய செய். இந்த உறைந்த மனத்தின் கொண்டு உணவின் இயக்கமாக உனக்குள் செயல்படும். இதுதான் அத்வைதம் துவைதமாகும். அதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை, படிக்கிறோம். ஆகையினால்தான் இந்த ஆலயத்தின் சிறப்பை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை புனிதமாக்கும் ஆலயம் என்று ஆலயத்தை மதித்து நாம் செல்வோம். எவ்வொருவர் அந்த ஆலயத்தை மதித்து அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இந்த மலரை போல மனம் பெற வேண்டும், இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் வேண்டும், மலரை போல மனமும், இதை அனைத்தும் இந்த இதையெல்லாம் அனைத்தும் உணர்ச்சி இந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும். கண்ணை திறந்த உடனே இங்கு வருவோர் அனைவரும் அவர் வாழ்விலே நலமும் வளமும் பெற வேண்டும். என் பேச்சும் மூச்சும் உலக நன்மை பயக்க உதவ வேண்டும். என் செயல் அனைத்தும் பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ செய்ய வேண்டும். என்னை பார்ப்போர் அனைவருடைய உடல்களில் நல்ல மனங்களாக மணக்க செய்ய வேண்டும், மகிழ்வை ஊட்ட வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் போய் எவர் ஒரு கும்பிடுகின்றனரோ அவர் அந்த தெய்வமாகின்றார். நம்மை அந்த தெய்வமான நிலையை நிலைநாட்டும் நிலைகளுக்கும், ஏனென்றால் ஒரு பையன் அவன் தவறி உருகும் போது பாசத்தால் அழைத்து அவனுடைய துன்பத்தை துடைக்க எண்ணி காப்பாற்றினாலும் அவன் வேதனையான உணர்வுகள் என் உடலுக்குள் வந்து வேதனைக்குரிய சக்தியாக வளர்வதை தடுப்பதற்கு ஞானியின் அருளைத்து எனக்குள் இழுத்து வேதனையை நீக்கி நறுமணத்தை இறப்பு கூட்டி என் மூச்சும் பேச்சும் என் உடலுக்குள் நலமும் பிறருடைய நிலையில் நலமாவதற்கு. இதை போலதான் எனக்குள் வேதனைக்குரிய எண்ணத்தை கொண்ட சக்தியும் உண்டு. அச்சக்திக்கு நறுமணத்தின் தன்மை கொண்டு அதை அடக்கும் நிலைகளும் அதை உருவாக்கும் நிலைகளுக்கு ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஞானியின் அருள்வத்தை நமக்குள் சேர்க்கும் போது வேதனைக்குரிய சக்திகள் நமக்குள் இருந்தாலும் அதனின் வீரியத்தை செயலாக்காத வண்ணம் தடுப்பதற்கு மகிழ்ச்சியின் என்ன ஒளிகுடன் கொண்டு மலரின் மனத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணி அதை செயலாக்கும் நிலைகளுக்கு உருவாக்கினான் அன்று மெய்ஞான். அதனால தயவு செய்து எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி எண்ணும், எங்க போனாலும் கணவன் மனைவி எண்ணும். ஆக எந்த எங்க உடலை விட்டு பிரிந்து சென்ற கணவன்மார் சென்றிருந்தாலும்
அந்த ஆத்மா மகிழ்ச்சியின் அருள்மொழியோடு கலக்க வேண்டும், எங்களுக்கு என்றென்றும் அந்த ஒளி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி அந்த அருள் வழிகொண்டு என்றென்றும் அவர்கள் சரீரம் உறவுடைய நிலைகள் நமக்குள் இருக்கும்போது அந்த ஆத்மாவுடன் இணைந்து ஒளி சரீரம் நிச்சயம் பெறணும். ஆக நாம் மனிதனா பிறந்தவர்கள் படைச்சும் பங்கு பெற்றவர்கள். அதனால இவை அனைத்தும் நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும் என்று எமது குருநாதர் காட்டிய அருள்படி உங்கள் உயிரை கடவுளாக மதிக்கின்றேன். அவன் வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் என்று உங்கள் உடலை கருதுகின்றேன். உங்களுக்குள் மனிதனாக உருவாக்கிய நற்சக்திகள் 1008 எமது குருநாதர் காட்டியபடி நாம் இன்னேறுவரின் கேட்டு அது உபதேசித்த நிலைகள் நாம் எனது குருநாதர் காட்டிய விண்ணின் ஆற்றல் மிக்க பேரானந்தத்தை ஊட்டும் அந்த அருள் உணர்வின் சத்தை அந்த எடுத்து உங்கள் செவி புலனாலை ஈர்க்க செய்து உங்களுக்குள் வீட்டிற்கும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து உங்களுக்குள் வீட்டிற்கும் நற்குணமான அந்த தெய்வங்களுக்கு அமுதாக கொடுத்து அனைத்தும் தாங்கி சிவனுக்கு அமுதையை கொடுத்து அங்கே உங்களிடம் இருக்கும் நிலையை வரம் கேட்டேன். ஆக நீங்க இடும் மூச்சாலைகள் அனைத்தும் எந்த மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்துகின்றனவோ அந்த மகிழ்ச்சியிலே எனக்கு பங்கு உண்டு. இதை போல உங்க சரீரத்தை நீங்க கடவுளா உடலா கோயிலா மதித்து உங்க உயிரின் தன்னை கடவுளாக மதித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு மகிழ்ச்சிகளின் அருளாற்றல் மிக்க சக்தி கிடைத்து அது துன்பமில்லா ஒளியினரை பெறும் அந்த ஆற்றல் மிக்க அந்த சக்தியாக மாற வேண்டும் என்று உங்கள் நினைவு கொண்டு உங்க வாழ்க்கையில எப்போது துன்பம் நேருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும். எனக்குள் வரும் அறியாமை நிலைகள் நீங்க வேண்டும். எனக்குள் இருசூழும் வேதனையான விஷநீர்கள் நீங்கி மகிழ்ச்சியின் அருள் ஒளி படர்ந்து எனக்குள் மகிழ்ச்சி தோன்றும் என்ன ஒளிகள் பெற வேண்டும் என்று நீங்க ஆத்ம சுத்தி செய்து ஒவ்வொரு நாளும் இந்த மனிதனின் பேரானந்த இந்த பெருநிலையினுடைய நிலைகள் ஆனா பெருவீடான பெருநிலைகள் இங்கிருந்து நாம் அடைய முடியும் அங்கே. அதனால இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நான் உங்க உயிரை ஈசனாக மதித்து உடலை கோயிலாக மதித்து உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்களை நான் எப்படி வணங்கினேனோ இதை போல உங்க உயிரையும் உங்க உடலையும் இதை போன்று மதித்தால் உங்களை இழித்து அதாவது இழிநிலைகள் கொண்டு பேசுவோர் அந்த உணவின் நிலையை நீங்க உங்களிடம் நாடா வண்ணம் தடுக்கும் என்னும் உடனே தோன்றும். ஆக நான் ஈசனுக்குள் அந்த தீய நிலைகள் அடையக்கூடாது என்று நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். உங்களை கேவலமாக பேசவில்லை. ஆனால் உங்களுக்குள் இருக்கும் நல்ல குணமான நிலைகளை அவர்கள் அதை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வருவதை அந்த நல்ல குணங்களை தடுக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஈசனிடமே வேண்டுங்கள். அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், இது என் ஜீவாத்மா பெற வேண்டும், எனக்குள் இருக்கக்கூடிய நற்குணங்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் நிலையை செய்யுங்கள். ஆக பிறருடைய அந்த அலைகள் வராது. நீ திட்டாங்கன்னு சொல்லி வந்தாச்சுன்னா அந்த உணர்வு எனக்குள் வராத வண்ணம் தடுக்கிறது. இப்போ என்னை நான் தப்பே பண்ணல, என்னை அயோக்கியன்னு சொல்றாங்க. ஆகா எப்படி என்னை அயோக்கியன்னு சொன்னான்னு வரப்போது அந்த ஆத்திரம் எல்லாம் அவன் சொன்ன நிலைக்கு நான் போறேன். என் நல்ல குணத்தை கொண்டு அங்க தடுக்க முடியும். ஆக எதை தடுக்க வேண்டும் என்று அந்த விஷயம் எனக்குள் வந்துருது. இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஆக அவன் சொன்னதை தான் நாம் ஆட்டுகின்றமே தவிர நாம சொல்ல எங்க பயன்படுத்த முடியும். ஆகையினாலே உங்களுடைய ஆற்றல் மிக்க நிலைகள் அவர் அறியாமல் சொல்லும் அந்த உணர்வின் தன்மை தடுக்க உதவும். இதை நீங்க அந்த சக்திகள் பெற வேண்டும் என்று எல்லாம் நல்ல மகிழ்ச்சி எமக்கு உபதேசித்த இந்த உணர்வின் ஆற்றலும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற செய்த எமது குருநாதன் அருள் ஆற்றல் எமக்கு எப்படி கிடைக்க செய்தாரோ அதே போல நீங்க எண்ணுவோர் அனைவருக்கும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் கிடைத்து உங்கள் அறியாது வரக்கூடிய இருசூழ்ந்த நிலைகளை நீக்கி வழியிருந்து செயல்படும் ஆற்றலும் உங்களுக்குள் மகிழ்ச்சியான எண்ணங்களும் பெற்று உங்க மூச்சும் பேச்சும் உங்க மூச்சு உங்க உடலுக்குள் நலமும் நீங்க பேசும் பேச்சு உங்களை பார்ப்பவருடைய நலங்களை அது உருவாக்க செய்யும் அந்த ஆற்றலாக பெற வேண்டும் என்றும் உங்க மூச்சும் பேச்சும் உலக நன்மைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.